ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குவிக்காக லெமன் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான சாமான்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். மெயினாக தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம். அதை தவிர சாம்பார் தூள், மிளகு ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் அதெல்லாமும் எடுத்து வச்சுக்கணும். வேக வச்ச துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா 2 டம்ளர் தண்ணி தாராளமாக எடுத்துட்டு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்க்கணும். அப்புறமா மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், இந்த பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, சாம்பார் பொடி இதெல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடணும். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிடும். சாம்பார் பொடி அந்த வாசனையெல்லாம் போயிடும். இப்போ நாம் அந்த துவரம்பருப்பு ஜாலாக இருக்கு இல்லையா, இதில் சேர்க்கணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். ரசம் ரெடி ஆகிடும். இப்போ நாம் கொஞ்சம் நெய்யில் கடுகும் மிளகு ஜீரகமும் போட்டு தாளித்து அந்த ரசத்தில் கொட்டணும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவணும். அடுத்ததாக அடுப்பை அணைச்சிட்டு எலுமிச்சம்பழத்தை ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து புழிஞ்சு இதில் விடணும். அவ்வளோதான், ரசம் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.